ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நோ காஸ்ட் ஆர்கனைசேஷன் கிச்சன் ஐடியா தான் பார்க்க போகிறீங்க. கிச்சனில் செலவே இல்லாமல், அதாவது நம்மக்கிட்ட ஸ்டாண்டு ஷெல்ஃபு எதுவுமே இல்லை, கிச்சனில் ஆணி அடிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் சமையலுக்கு நம்ம நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக இந்த மாதிரி நிறைய ஸ்பூன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம். பெரிய பெரிய கரண்டிகள், ஷார்ப்பான ஐட்டம், கத்தி, சிசர், பீலர், சின்ன டம்ளர்லேருந்து பெரிய டம்ளர் வரைக்கும், அப்புறம் சின்ன சின்ன பவுல், அப்புறம் பெரிய பெரிய பாத்திரங்கள், தட்டுமுட்டு சாமான், இந்த மாதிரி கண்ணாடி பவுல் ஐட்டம், மண்சட்டி பாத்திரங்கள், இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸ்பூன், சிசர், கத்தி இதெல்லாமே நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்போம். ஸோ ஒரே இடத்துல எப்படி ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும், ஸ்டாண்டு ஷெல்ஃப் இல்லாமல் கிச்சனை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்ஸும் சேர்த்தே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு லெமனை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம பாதி லெமன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. எப்பயுமே காய்கறிகள் கட் பண்ணுறதுக்கு சாதாரண கத்தி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜிக்ஸாக்காக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த கத்தியில் இந்த லெமனை கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. வெண்டைக்காயை மொத்தமாக எடுத்து கையில் இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கோங்க. உங்களுடைய கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை வெண்டைக்காயை வச்சு அடுக்க முடியுமோ அத்தனை வெண்டைக்காயை வச்சு அடுக்கி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக, ரொம்ப சீக்கிரமாக, கிலோ கணக்கில் இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். வெண்டைக்காயிலேருந்து பொதுவாகவே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், ஒரு மாதிரி வழுவழுன்னு ஜெல்லு மாதிரி வரும். கட் பண்ணும்போது அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, கத்தியில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டாக லெமன் ஜூஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். வெண்டைக்காயில் இருக்கிற அந்த டிப் அண்ட் பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அது தூக்கி போட்டுறாமல் ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ குவான்டிட்டியில் வெண்டைக்காய் இருந்தாலும் ரொம்ப குயிக்காக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே பொரியல் வறுவலுக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக மீடியம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழையாமல் இருக்கும். டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் ரைஸ் கூடயும் சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி வெண்டைக்காயை வச்சு கிரேவி ரெசிபி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெண்டைக்காயை கட் பண்ணும்போது அந்த டிப் அண்ட் பாட்டம் போர்ஷனை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து குக்கீஸ், கேக்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸில் தான் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சென்டராக வந்து இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பேப்பரை டபுள் லேயரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பசங்களுடைய ரஃப் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு திக்கான லேயராக இது உள்ளே போட்டுக்கோங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே அழகாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆயிலெலாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஆயில் வழிஞ்சாலும் அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே தான் வழியும். நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை வந்து மிச்சமாகும். அது மட்டும் இல்லை, அங்கே இங்கேன்னு வைக்காமல் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயோ இல்லைனா கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னர்லேயோ அழகாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். 10 days ஒன்ஸ் இந்த டிஷ்யூ பேப்பரை சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி கிடைக்கும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். குழந்தைங்க இந்த மாதிரி க்ரையான்ஸ் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது தீர்ந்து போய் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரையான்ஸை தூக்கி போட்டுட்டு இந்த பாக்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 1 by 1 நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக கிச்சனில் எல்லாருமே ஸ்பூன் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை ஹேங் பண்ணவும் முடியாது, அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் லிட் இருக்கிறதுனால நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஒரே இடத்துல வைக்கிற மாதிரியும் இருக்கும், தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது.
நெக்ஸ்ட் டிப்ன்றத பார்க்கலாம். சார்ஜர் ஒயரை கேரி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கிரையான்ஸ் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக்கில் வச்சு ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்பேக்கில் அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒயர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நிறைய ஒயர்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வீட்டில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹெட்செட்லாம் கூட நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் டிப்ன்றத பார்க்கலாம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேண்ட்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடிட்டே இருப்போம். ஸோ மொத்தத்தையும் இதில் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரையான்ஸ் பாக்ஸில் லிட் இருக்கிறதுனால எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றத பார்க்கலாம். எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா, அப்போ நமக்கு தேவையான மொத்த ஆக்சஸரீஸும் எடுத்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, கைவிட்டு ஒவ்வொன்றா தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தையும் அப்படியே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, தேட தேவையில்ல. மொத்தத்தையும் அப்படியே கீழே கொட்டிட்டு நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இயரிங்ஸ்லாம் நம்ம அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து மிஸ் ஆயிரும். ஸ்டெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. அதே மாதிரி சேஃப்டி பின், கிளட்ச் கிளிப், அதுக்கப்புறம் ஸ்லைட் பின் இந்த மாதிரி ஹேர் ஆக்சஸரீஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எதுவும் மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட் டிப்ன்றத பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது கிட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு தான் நம்ம போவோம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான மெடிசின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பெரியவங்க யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம கூட அப்படின்னா, ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம க்ளோஸ்டாக ஹேண்ட்பேக்கில் வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் டிப்ன்றத பார்க்கலாம். வாட்டர் பாட்டில்லாம் வாங்குறோம் அப்படின்னா, அதாவது 5 லிட்டர் கேன்லாம் வாங்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேண்டில் டைப்பில் கேன் பாட்டில் நமக்கு கிடைக்கும். அதில் இருக்கிற இந்த ஹேண்டிலை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூவை வந்து இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கும். கிச்சன் வாலில் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இதில் இந்த மாதிரி நம்ம குக்கருடைய கேஸ்கெட்லாம் நம்ம அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்னொரு விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் டவல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றத பார்க்கலாம். இதுக்காக இன்னொரு ஹேண்டில் தான் எடுத்துருக்கிறேன். இது கூடவே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாத பழைய வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ் ஹூக் மாதிரி நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க. எஸ் மாதிரி ஷேப்புக்கு பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை வளையல் வேணுமோ அத்தனை வளையலும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து காட்டுறதுக்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 வளையலை வந்து பெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் இது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாட்டி வைக்கிறதுனால கிச்சனும் நல்ல நீட்டாக தான் தெரியும். ரொம்ப அசிங்கமாலாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வளைச்சி எடுத்துட்டு, இந்த ஹேண்டில்ல இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கோங்க. இதை கிச்சனில் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். கிச்சனில் கபோர்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதில் இந்த மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜன்னலில் வந்து கம்பிகள் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு த்ரெட்டு மாதிரி கட்டிட்டு, அதில் கூட நீங்கள் ஹேங் பண்ணி அப்படியே மாட்டி விட்டுட்டு, உங்களுக்கு தேவையான கரண்டி எல்லாத்தையுமே இதில் அழகாக மாட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதில் நான் உங்களுக்கு மாட்டி காட்டியிருக்கிறேன். கண்டிப்பா கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடத்துல பேக் சைடில் ஜன்னல் கொடுத்துருப்பாங்க. அதில் கம்பிகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் கொஞ்சம் டாப் சைடில் மாட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே மாட்டினீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் தெறிக்கும். ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். கிச்சன் வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஹூக்லாம் கூட இருக்குது. அந்த ஹூக்கை வாங்கி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி மாட்டிட்டு நிறைய கரண்டிகளை நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி கரண்டிகள் கூட நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் தொங்க விட்டுக்கலாம். இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்ல கிரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இதில் மாட்டும்போது அறந்து கீழே விழாமல் இருக்கும். எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள் கிச்சனில் ஜன்னல் கம்பிகள் இல்லை, கபோர்ட்லாம் இல்லை, ஹூக்லாம் மாட்ட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டிலுடைய மூடி எடுத்துக்கோங்க. அதோடைய பேக் சைடில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டபுள் சைட் செலஃபன் டேப்பை ஒட்டிக்கோங்க. அதை கிச்சனில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வால்ஸில் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் மூடியை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் ஹேண்டில் மாட்டிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் ஹேங் பண்ணுறது எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கணும். ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அறந்து கீழே விழுந்துரும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப், டீ வடிகட்டி, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, ஸ்பேச்சுலா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட்டான பொருளுங்களை ஹேங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜன்னல் கம்பிகளில் கயிறை கட்டிட்டு தொங்க விட்டுட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போன்றதை பார்க்கலாம். ஏதாவது ஃபுட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கண்டெய்னர் பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் மூடி கொடுத்துருக்கிறதுனால நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பல்லி கரப்பாம்பூச்சிலாம் உள்ளே போகாமல் இருக்கும். நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல், ஸ்பூன் இதெல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா சேஃபாக வச்சுக்கலாம். என்னுடைய ரெசிபீஸ்க்கு நான் ஷூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் பவுல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாமே சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ செராமிக் ஐட்டம், கிளாஸ் பவுல் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க கைப்படாமல் சேஃபாக வைக்கிறதுக்கும், நம்மளே வந்து கை தவறி கீழே போட்டு உடைக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சேஃபாக வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி கிளாஸ் பவுல், செராமிக் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கபோர்ட்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இது ரொம்ப சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். ரொம்ப ஷார்ப்பான ஐட்டம் கத்தி, சிசர், பீலர் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஷார்ப்பான பொருள்லாம் குழந்தைங்க கைப்படாமல் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு ஓரமாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டப்லாம் வச்சுருப்போம் இல்லையா? பக்கெட் டைப்லேயும் சில பேர் வச்சுருப்பாங்க மூடி போட்டா மாதிரி. அப்படி இல்லைனா இந்த மாதிரி அகலமான டப் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய துணியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி டப்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற சமையலுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தினமும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களை வாஷ் பண்ணி போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களையும் இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்டாண்ட் இல்லை, ஷெல்ஃப் இல்லை, கபோர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி டப்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல அகலமான பெரிய டப்பாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் சின்ன பாத்திரங்கள்லேருந்து பெரிய பாத்திரங்கள் வரைக்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு நிறைய அடுக்கி வச்சுக்கலாம். நல்ல அகலமாக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பாத்திரங்கள் போட்டு அடுக்கி வைக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மொத்த பாத்திரங்களையும் அப்படியே போட்டு அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற டப்புக்கு மோஸ்ட்லி வந்து மூடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதை நம்ம அப்படியே ஓப்பன்லேயே வைக்கக்கூடாது. பல்லி கரப்பாம்பூச்சியெல்லாம் உள்ளே போயிடும். சேஃபாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய காட்டன் ஷால், சாரீஸ், ரேஷன் சாரீஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே போட்டு நல்லா சேஃபாக மூடி போட்டு வச்சுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் மட்டும் இல்லை, நம்ம ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் மொத்தத்தையும் போட்டு நல்லா துணி போட்டு கட்டிட்டு பரன் மேலே கூட போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஆணி அடிக்க முடியாதவங்களுக்கு, ஸ்டாண்டு, ஷெல்ஃபு, கபோர்டுன்னு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ பொருளை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை. அதே சமயத்தில் கிச்சன் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.